ಇನಿಯ ಉறವುಗಳಿಗೆ ಕಾலை வணக்கம். ಆದರಣೀಯ ಬಂಧುಗণ ನಮಸ್ಕಾರ. ಅಮ್ಮ ಬೊಲ್ಲರು ಹೊಚ್ಚಿ ಆಸಾ ಕೊರ್ಚಿ அப்பன மனபி பொல்லருத்திபோ இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதால தேர்ஸ்டே நாங்கள் ஈவினிங் வந்து அப்பாவோட பிறந்த நாள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நார்மலாக தேர்ஸ்டே வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டோம். அதனால வந்து கடலப்பருப்பு இருக்குல்ல, கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு வந்து போட்டுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுட்டோம்னா அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு தக்காளி அதிலேயே போட்டுருவோம். அது நல்லா வெந்துட்ட உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒன்று, அதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் போடுவோம். அது ஸ்பைசஸ்க்காக காஞ்ச மிளகா போடுவோம், அவ்வளோதான். பரோட்டா கூட அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக வெங்காயம் பூண்டு இல்லாமல் செய்யறது வந்து இது ஈவினிங் வந்து அப்பா வந்து மார்க்கெட் போயிட்டு அவரே ஒரு கேக் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ப்ளஸ் ஐஸ்கிரீமும் வந்து பசங்களுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே அங்கே ஊரில் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து பெரிய கேக் ஷாப்பெல்லாம் இல்லை, ஒரு சின்ன கேக் கடை தான் இருக்கும். அதில் வந்துட்டு எக்லெஸ் கேக் வந்து இருக்காது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்படின்றதுக்காக நாங்கள் வியாழக்கிழமைன்றதால நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணல அப்பாவுக்கு. ஆனால் அவர் போயிட்டு பசங்களுக்கு ஏதாவது கேக் கேக் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஒன்று சின்ன சின்ன பீசஸ் மட்டும் வாங்கியிருந்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்பா. ஆனால் எங்கள் பசங்க என்ன பண்ணாங்க, இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அப்பாக்காக ஒரு ஒரு லெட்டர் எழுதினாங்க பர்த்டேக்காக. சரி சடன்லி ஏதாவது ஒரு gift கொடுக்கணும் மாதிரியே இந்த லெட்ரு வந்து எப்போவுமே அது மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த லெட்டர் தான் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா லைனாக கொடுத்துட்டு மறுபடியும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா கொடுக்குற அந்த கேக்கும் ஒரு ஐஸ்கிரீம் ரெயின்போ ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்னு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து எல்லாரும் அவங்கவுங்கள படிக்க சொன்னாங்க. அதுதான் நான் படிக்கிறாங்க, நீங்கள் கேளுங்க அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. कार आइटम बढ़िया लिखी थी, देखो हैंड राइटिंग देखो देखा. Done for me. Your love, support, and guidance have shaped me into the person I am today, and for that I am eternally thankful. Thank you for the countless memories we have created together, for your unwavering belief in me, and for always being there when I needed you the most. Your presence in my life is a blessing that I cherish every day. Thank you. Happy birthday, my dear grandpa. Today we account with all the joy and love you have selflessly given us throughout these years. Here's to celebrating the remarkable man you are and the countless blessings you bring into our lives. ଜନ୍ମଦିନର ଅଭିନନ୍ଦନ। ଆପଣଙ୍କୁ ଏହି ମହାନ ଦିନରେ ଅନେକ ଆନନ୍ଦ ଓ ସୁଖ ମିଳିବା କାମନା କରୁଛି। என் பொண்ணுக்கும் வந்து ஸ்பெல்லிங் வந்து சொல்லி கொடுத்து அவங்க வந்து அவ எழுதுனா அவ்வளோ எழுதின லெட்டர் வந்து கொடுத்து படிக்க சொன்னாங்க. அப்பாவுக்கு வந்து அது ஒவ்வொன்றும் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நைட்டு வந்துட்டு நாங்கள் நார்மலாக வந்து சரி தேர்ஸ்டேன்றதால ரொட்டி வந்து அந்த நெருப்பில் வச்சு சுடுறது வந்து செய்ய மாட்டாங்க இன்னைக்கு. ஃபாஸ்டிங் இருக்கிற லேடிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால எங்களுக்காக வந்து அக்கா வந்து பரோட்டா பண்ணாங்க. பரோட்டா வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஊரில். ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நெய் வச்சுட்டு இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உருட்டிட்டு அதை வந்து எண்ணெய் வச்சு தான் தோசைக்கல்லில் வந்து சுடுவாங்க. நெருப்பில் வச்சு பண்ணுறது வந்து அந்த ஃபுல்கா மாதிரி இருக்கிறது வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே வந்து ஒரு சில லேடிஸ் வந்து நெருப்பில் சுடுற எந்த ஒரு இதுவும் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து நார்மல் கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டதால அவங்க 2 பேருக்கும் அந்த ஃபுல்கா ரொட்டி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி பரோட்டா தான். அதுக்குள்ளே நெய் இருக்கிறதால நீங்கள் அது அழகாக நீங்கள் நெருப்பில் போடும்போதே நார்மலாக தோசை தவாவில் போடும்போதே அது வந்து ஃபுல்லாகவே நல்லா உப்பி வந்துடும். உள்ள நெய்யும் இருக்கிறதால அப்போ வித்தவுட் வெங்காயம் பூண்டு இல்லாமல் இது கூட சாப்பிடும் போது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கும் சரி அதுவே பண்ணலான்னு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அது வந்து சென்னா ஆலு தர்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னான்னா நம்ம கடலப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு அப்படின்றது வந்து சென்னா ஆலு தர்காரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிசால. பரோட்டா வந்து குஷி பண்ணுறா, ஆனால் அக்கா வந்து உருட்டின்னு இருக்காங்க. எனக்கு வந்து நார்மலாக ரவுண்டாக ரொட்டி கொஞ்சம் கரெக்டாக பண்ண வராது. அதனால வந்துட்டு நைட்டில் வந்துட்டு ரொட்டி பரோட்டா ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதுக்கு நான் வெறுமனே ரொட்டி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மாவில் வந்து எதுவும் ஸ்பெஷலாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. வெறுமனே தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour முன்னாடி மட்டும் மாவு மிக்ஸ் பண்ணி வைப்போம், அவ்வளோதான். வேறு இதுக்காக ஸ்பெஷலாக ரொட்டி சாஃப்டாக ஆகிறதுக்கு வாழைப்பழம் போடணும், இதை போடணும், அதை போடணும், அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா டெய்லி பண்ணுறதால அவங்களது அந்த ரொட்டியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாளைக்கு மார்னிங்கும் வந்து ரொட்டி தான் பசங்களுக்கு பண்ணுறதுக்காக அது காலையில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தோம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா உள்ள எந்த ஸ்டஃபிங்கும் இல்லை, உருளைக்கிழங்கு எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். गुरुवारनं ସେଇଥିପାଇଁ ଆମେ ରୁଟି ନିଆଁରେ ରଖି ବନେଇନା ସେଇଥିପାଇଁ ପରଟା କରୁଛନ୍ତି ଆମେ। ଆଉ ବୁଟ ଡାଲି ଆଉ ଆଳୁ ତରକାରୀ ବିନା ପିଆଜରେ କରୁଛନ୍ତି। இது வந்து அது ஃபுல்லா ஊதி வருது பாருங்க, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும், லேயர் லேயரா. ஏன்னா அது ஒரு வாட்டி நெய் இல்லைன்னா எண்ணெய் வச்சுட்டு அதை ஃபோல்டு பண்ணிட்டு மறுபடியும் உருட்டும் போது அது நீங்க தோசை தவால போட்டீங்களானாவே நல்லா அப்படியே உப்பி வரும். நம்ம பேச்சை எது கேட்குதோ இல்லையோ, இந்த ரொட்டி பரோட்டா அந்த டைம்ல நல்லாவே கேட்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அப்பா வீட்டை சுத்தி வந்து அவருக்கு 76 இயர் ஆச்சா, ஆனாலும் அவரால வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இந்த வெயில்லயும் வந்து ஃபுல்லா வீட்டை சுத்தி வந்து பூசணிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், அதெல்லாம் பொடலங்காய் எல்லாம் செடி போட்டிருக்காங்க. முன்னாடி நெறைய போட்டுட்டு அது ஃபுல்லா அது சேல்ஸ் பண்றதுக்குன்றதுக்கு தனியா இதுவா இருக்கு. ஆனா வீட்ல மட்டும் எந்த மெடிசன், எந்த ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாம ஆர்கானிக்கா சாப்பிடுற மாரி இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் சைட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து பூசணிக்காய் வந்துட்டு இந்த குழம்பு போடும்போது, உருளைக்கிழங்கு கூட செய்யும்போது, அந்த பூசணிக்காவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டாங்கன்னா நல்லா சாஃப்ட்டா வரும், திக்னஸா வரும். பாருங்க இந்த பரோட்டா கூட அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் டிஷ் தான். சாம்பாரே இல்லாம ஒரு ஒரு நாள் வந்து இந்த பம்கினும் நெறைய இருக்கிறதால, சரி அத வச்சு இங்க ஒரிசால ஒரு ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. நான் இப்ப ஊருக்கு வந்ததுலேருந்து நான் அப்டேட் பண்றதெல்லாம் இங்க ஒரிசா ஃபுட் எப்படி பண்றாங்களோ அதுதான் அப்டேட் பண்ணின்னு இருக்கேன். நெறைய தமிழ்ல தான் அதனால ரெசிபீஸ் எல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன். ஒடியாலயும் சொல்லல. உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ஒடியா டிஷ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன் அதுவும் அப்டேட் பண்றதுக்காக। ଆମ ଓଡ଼ିଶାର ରହିବା ଟାଇମ୍ରେ ମ୍ୟାକ୍ସିମମ୍ ଓଡ଼ିଶାର ରୋଷେଇ ସବୁ ମୁଁ ତାମିଲରେ କହୁଛି, ବେଶୀ ତାମିଲ ଲୋକ ଜାଣିବ ନା, ସେଇଟା ପାଇଁ ଫୁଲ୍ ଡିଟେଲ୍ ତାମିଲରେ କଥା ହେଉଛନ୍ତି। ମୁଁ ଆମ ତରକାରୀ ସବୁ କେମିତି କରୁଛି, ଓଡ଼ିଶାର ତରକାରୀ ସବୁ ଆପଣମାନେ ଜାଣୁଛି। ଆପଣମାନଙ୍କୁ ମୋର ରୋଷେଇ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ।